பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, மீண்டும் இந்த ஊடக வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தியானத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட வேத பகுதி எபேசியர் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்படியே வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும். இந்த வசனத்திலே நாம் பார்க்கிறோம், வம்பு, புத்தீனமான பேச்சு, பரியாசம் இவைகள் நமக்கு தகாதவைகள். அதாவது இன்றைக்கு நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரத்திலே இவைகள் சாதாரணமாகி கொண்டிருக்கிறது. ஒரு சிறு கூடுகையாக இருக்கலாம், ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஒர்க் பிளேஸ், எல்லாத்திலையும் நாம் என்ன பண்ணுவோம், ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது, கேட்கிறதுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் இருந்தால் பேசுங்கள் அப்படின்ட்டு அந்த வேதத்திலே ஒரு வசனம் வருகிறது. நாம் ஆனால் ஒரு சிறு 4 பேர் அப்படி இருக்கிறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு இதுலையும் வம்பு, உலக பிரகாரமான வார்த்தை சொன்னால் வம்பு இழுக்கிறது அப்படின்றாங்க. அந்த மாதிரி நம்ம வம்பு பேச்சுகள் பேசும்போது ஒருவரை தாக்கி பேசுவதாக இருக்கும். அது ஒருவேளை ஒரு கோபத்துக்குள்ளாக கொண்டு செல்லலாம், அதிலிருந்து வேறு பிரச்சனைகள் வரலாம். அதுக்கப்புறம் புத்தீனமான பேச்சு, தேவனுடைய பிள்ளைகள் தேவையான வார்த்தைகளை பேசும்போது அங்கு புத்தீனமான வார்த்தைகள் வராது, புத்தி உள்ள வார்த்தைகள் மட்டுமே நாம் பேசுவோம். ஏனென்றால் நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை பேசும்போது அலப்புகிற வாயன் மூடன் என்று வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அதுபோல ஃபூலிஷ் ஸ்பீச் அங்கு வருவதற்கு ஏதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் பரியாசம், ஒருவரை ஒருவர் பரியாசம் செய்வது, இந்த மாதிரி வம்பு, தேவையில்லாத பேச்சு, அப்புறம் பரியாசத்துக்குள்ளாக கொண்டு செல்லும். இப்படி ஒரு லைனாகவே இது சேரும். பிறரை பரியாசம் செய்யும், பரியாசக்கார உட்கார்ந்த இடத்தில் உட்காராதிருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. நாம் ஆனால் இதையெல்லாம் இன்றைய நாட்களிலே இவற்றை மறந்து இன்னொரு வம்பெடுத்து பரியாசம் செய்து இப்படி பேசுவது ஒரு சாதாரணமாகி கொண்டிருக்கிறது. இவைகள் நமக்கு தகாதவைகள் என்று சொல்லுகிறது. ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று தேவன் சொல்லுகிறார். அதாவது தேங்க்ஸ் கிவிங். நம்ம சும்மா இருக்கும்போது நம்ம மற்றவங்க கிட்ட தேவையில்லாதவைகளை பேசாமல் பிரயோஜனமானவைகளை பேசலாம். நம்முடைய தேசத்தை குறித்து டிஸ்கஸ் பண்ணி அதற்கான பாரத்தை நாம் உள்வாங்கி கொண்டு அதற்காக ஜெபிக்கிற காரியங்கள், இல்லை என்றால் நாம் தேங்க்ஸ் கிவிங், ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகள் செய்திருக்கிறார், அதற்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் ஸ்தோத்திரம் சொல்லிக் கொண்டே இருக்கலாம். இவைகள் ஸ்தோத்திரம் செய்யும் போது கிருபை பெருகும் என்று சொல்லியிருக்கிறார் ஆண்டவர் வேதத்திலே. இந்த கிருபை நம்மை அவருடைய தயவுக்குள்ளாக வழி நடக்கும். இப்படி அநேக காரியங்கள் வரும்போது நம்மை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக பிரியமானவர்களாய் நடத்துவதற்கு அவைகள் வழிவகுக்கும். இன்றைக்கு நாம் நம்மை நிதானித்து சிந்தித்து இப்படிப்பட்ட காரியங்கள் நம்மளே இருக்கிறதா, இது இன்றைக்கு சாதாரணமாகி கொண்டிருக்கிறதுனால நாம் இதை ஒரு பொருட்டாகவே எடுக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு நாம் இந்த சத்தத்தை ஆண்டவர் நம்முடைய காதுகளை கேட்க பண்ணுவார் என்றால் நிச்சயமாகவே நாம் நம்மை சிந்தித்து நிதானித்து தியானித்து ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று அதை மாற்றம் நாம் செய்து கொண்டிருப்போமாக நிச்சயமாக தேவனுடைய தயவையும் கிருபையும் பெற்றுக்கொள்வோம். இதற்காக தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, இந்த வேலைக்காய் நன்றியோடுமே துதிக்கிறோம் ஆண்டவரே. இயேசப்பா ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே இந்த நாட்களிலே ஆண்டவரே பரியாசம் செய்வதும் தேவையற்ற வார்த்தைகளை பேசுவதும் எங்களுடைய கிறிஸ்தவ வட்டாரத்தில் எங்களுடைய எல்லா இடங்களிலும் சாதாரணமாகி கொண்டிருக்கிறதப்பா ஆண்டவரே. நாங்கள் இவைகளிலிருந்து விடுபட்டு ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று நீ சொன்ன அந்த வார்த்தையின்படி கதாவே அதை மாத்திரம் செய்து கொண்டு ஆண்டவரே பரியாசக்காரர் உட்காராதிருப்பீர்களாக என்று சொல்லியிருக்கிறேன். அதற்கேற்றாற்போல் என்னுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரே அப்பா ஆண்டவரே உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். இவைகளினால் ஆண்டவரே பிறர் எங்களை ஆண்டவரே அற்பமாய் நினைத்தாலும் உண்மை பிரியப்படுத்துவதில் மிகவும் ஜாக்கிரதையாய் காணப்பட எங்களுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக. இது நிமித்தம் ஆண்டவரே உடைய கிருபையும் தயவையும் பெற்றுக்கொண்டு உமக்குள்ளாக இன்னும் நாங்கள் வளர்ந்தோங்க எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு கிருபை செய்யும், உதவி செய்யும். உடைய பலத்தை சார்ந்து கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.